பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்பை வரவேற்பதாக கூறுவதற்கு எந்த அருகதையும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்று அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி சாடியுள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கியதற்கு வரவேற்பு தெரிவித்தார். பொள்ளாச்சி வழக்கில் அதிமுகவை சேர்ந்தவர்தான் தீர்ப்பில் குற்றவாளியாக இருக்கிறார் என்று கூறிய புகழேந்தி, கோவையில் அதிமுகவால் ஓட்டு கேட்டு செல்ல முடியாது என்று தெரிவித்தார். தானே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பொள்ளாச்சி பாலியல் வழக்கை முன்வைத்து பிரச்சாரம் செய்வேன் என்று தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் நடந்த இந்த பாலியல் சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும் என்று புகழேந்தி கூறியுள்ளார். ஆயுள்கால சிறை தண்டனை என்று நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் அறிவித்தது பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியது. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாகவே நாம் பார்க்கிறோம். இவர் பேசுறாரு, யார்? எடப்பாடி பழனிசாமி. டெய்லி பெண் உரிமையை பத்தி, பெண்களே நடமாடவில்லை, இந்த ஆட்சி சரியில்லை, நான் வந்து திமுக மக்காலத்து வாங்கல, இந்த ஆட்சி சரியில்லை, இனிமேல் நீ எப்படி பேச முடியும் பெண் உரிமையை பத்தி? உன்னுடைய ஆட்சியில தான் நடந்தது இந்த பாலியல் வன்கொடுமை. இனி பெண் உரிமையை பற்றி பேசுவதற்கு எந்த விதத்திலும் இவர்களுக்கு யோகியதை இல்லை. இப்ப அதிமுகவை சார்ந்தவன் தானே இருக்கா, என்ன வரவேற்கிறீங்க? நீங்க வரவேற்புக்கு என்ன இருக்குதுல தப்பிச்சுக்கிறதுக்காக